ஜிந்தா ஆத்தி மாட்ட உரம்போக்கு என் தம்பிக்கு இதே கையால தாண்டா போட்டேன், உனக்கும் போடுறேன்டா வாய்க்கரிசி. வாய்க்கரிசி உங்க கடவுளை கூட ஜிந்தா சாக மாட்டான்டா. ஜிந்தாடா ஜிந்தா ஜிந்தாடா ஜிந்தாடா உன் கடவுளே வந்துட்டானா? கனவுல கூட நம்மளால அவனை சாவடிக்க முடியலடா, வந்து சவால் விட்டு போறான்டா. ஏய், அவன் சவால் தாண்டா விடுவான். அவன் எப்பப்ப எந்தெந்த ரூட்ல போறான்னு ஃபாலோ பண்ணி அவனை தூக்குனா தாண்டா நமக்கு தூக்கம். ஏய் ஜிந்தா விட மாட்டேன்டா. ஜீவா 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 மா மா இதோ வந்துட்டேப்பா. மா என்னப்பா என்னாச்சு? ஐயோ என்னப்பா? கிரண் ஜீவா ஜீவா ஐயோ ஜீவா ஜீவா ஏய் அண்ணே ஜீவா பார்த்தா இல்லண்ணே. ஜீவா ஏய் அண்ணே ஜீவா பாத்தியா? தெரியலண்ணே. ஏய் ஜீவா எங்க கண்ணுல பட்டாலும் உடனே எனக்கு போன் பண்ணுங்க. சரி புரியுதா? சரிண்ணே. ஜீவா ஜீவா அண்ணே ஜீவன் இப்ப வெளியே போனாருண்ணே. சேவல் அப்துல் ஜீவா கிடைச்சானா? அவன் கிடைச்சது எனக்கு போன் பண்ண. சார் நாளைக்கு ஷூட்டிங் வச்சுட்டு இன்னைக்கு போய் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஓ ஜீவா சாரா, வாங்க வாங்க. பெரியம்மா வெளியில போனது அதுக்குள்ள தெரிஞ்சிருச்சா? புஜ்ஜிமா மேடதான் இருக்காங்க, போங்க போங்க. Hey Jiva, what a surprise. How are you? Come, sit down. ஏன் நிக்கிற? உட்காரு. Any problem? ஆமா ப்ராப்ளம் தான். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? நேத்துக்கு ஏன் அப்படி நடந்துக்கிட்ட? நேத்தா? ஓ ஷூட்டிங்க பத்தி சொல்றியா? அதுக்குள்ள மல்லிகா வளரிட்டாளா? ஷூட்டிங்னா அப்படிதான். நேத்து சாங் வேற, டைரக்டர் காம்ப்ரமைஸே ஆகலப்பா. கிளாமரா வேணும்ட்டாரு, அதான் கிளாமர் கொஞ்சம் ஓவரா. இந்த விஷயத்துக்காக நம்ம எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கோம். நீதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்போ நேத்து ஜிந்தாவோட நடந்தது ஷூட்டிங்கா? இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா தான். அவங்களோட ஆடம்பர செலவுக்காக ஜிந்தா கிட்ட பணம் வாங்கி உன்னை ஜிந்தா கிட்ட கம்பல் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. சொல்லு கிரண், சொல்லு கிரண். கிரண் இப்பயாவது உண்மையை சொல்லு கிரண். நான் உன்னை காப்பாத்துறேன். ஏன்னா ஜிந்தா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிரண். நான் என்ன சொன்னாலும் கேட்பான் கிரண். கிரண் 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 கிரண். ஏய், இந்த கிரண் நம்பர் 1 ஹீரோயின் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு
உனக்கு தெரியுமா? இல்ல கிரண், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இத பத்தி நானே டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம். இன்னைக்கு நான் தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஆர்டிஸ்டா இருக்கேன். அதுக்கு காரணம் இந்த பண்பாடு, கலாச்சாரம் எப்படி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்க. ஐ டோன்ட் லைக் இட். தமிழை மட்டுமே நம்பி நான் வாழ்க்கை நடத்த முடியுமா? அதனால நாளைக்கு தெலுங்கு, அப்புறம் மலையாளம், கன்னடம், and then நீயும் நானும் கனடா. வாழ்க்கையே கொஞ்ச நாள் தாண்டா கண்ணா, அத அனுபவிக்க கத்துக்கோ. தோல் பளபளன்னு இருக்கிற வரைக்கும் தாண்டா கண்ணா நமக்கு வசூல. தொள தொளன்னு ஆயிட்டா இட்ஸா. நீ வருமான கணக்கு பார்க்க கணக்கா வந்த, கணக்கும் கணக்கா பார்த்த. பார்த்தா ஆளும் சும்மா கணக்கா இருந்த. சோ நான் உன்னை கணக்கு பண்ணேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்போ தமிழ்நாடே என் மேல ஒரு கணக்கா இருக்கு. அது வேற கணக்கு. அந்த கணக்கு உனக்கு வேண்டாம். உன் கணக்கும் என் கணக்கும் கணக்கா இருந்தா நம்ம கணக்கு கொச்சிதமா இருக்கும். நான் சொல்றது நச்சுன்னு புரியுதா செல்லம்? சோ நீ நினைக்கிற மாதிரி எங்க அம்மா என்ன ஒன்னும் கஷ்டப்படுத்தல. நானே இஷ்டப்பட்டுதான் ஜிந்தாவை பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜிந்தா, மும்பைல லாலுபாய், ஆந்திரால நாயுடு, அண்ட் கேரளால நாயர், கர்நாடகால கவுடா. இதெல்லாம் நீ பொறுத்துக்கணும். என் செல்ல திருடா ஜிந்தா என்ன வச்சிருக்காரு. இட்ஸ் a fact. ஜிந்தா என்ன எப்படி வச்சிருக்காரோ அதே மாதிரி நான் ஒன்னு వச்சுக்கிறேன். చూడు ప్రొడ్యూసర్ గారు నమస్కారం అండి. పెద్ద మనుషులు ప్లీజ్ ప్లీజ్. రమేష్ రెడ్డి గారు తెలుసా? నేను డిన్నర్ చేస్తాను. నువ్వు మీరు కూర్చోండి సార్, కూర్చోండి ప్లీజ్. இந்த పిల్లతో ఎదుకైంగ మత ప్లీజ్. బాబు ఎవరండి? బాగున్నారు? పుదు హీరోవా? కాదు కాదు, ఈయన నా కజిన్ బ్రదర్. ஒரு நிமிஷம் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. ஜீவா, நீ குழம்பு நம்ம அப்புறம் பேசிக்கலாம். பார்ட்டி பெருசுடா, போடா. బాబు ఎవరండి? ఈయన నా కజిన్ బ్రదర్.